ஹலோ ஹால் 13th ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ என்னன்னு பார்த்துடலாமா? இன்னைக்கு என்ன டிசைன்னா ஜாடு கலெக்ஷன்ஸ் வச்சு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க இந்த ஜுவல்லரி வந்து மேக் பண்ணுறது எப்படின்றதுக்கான வீடியோஸ் போட சொல்லி. ஆக்சுவலி இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு கஸ்டமர் எனக்கு ப்ரீ ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இமேஜ் மட்டும் அனுப்பி எனக்கு இந்த மாதிரி மேக் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் மேக் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோஸும் நான் மேக் பண்ணிட்டேன். இந்த நெக் செட்டை மேக் பண்ணுறதுக்கான ப்ராடக்ட்ஸ் என்னென்ன வேணும்னா ஸ்மால் ஸ்டோனில் வந்து ஒயிட் கலர், எல்லாமே ஒயிட் கலர் தான் எடுத்திருக்கேன், ஒயிட் ஸ்டோன் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ ஸ்மால் பெண்டன்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெண்டன்ட்டில் 6 பீசஸ் வேணும். அண்ட் தென் பிக் பெண்டன்ட்டில் வந்து 5 பீசஸ் வேணும். அண்ட் தென் பேக் ஹூக்கு, லோரியல்ஸு, கட்டர்ஸு, ஜம்ப் ரிங்ஸ் இதெல்லாமே வேணும். இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிடணும். அசம்பிள் பண்ணுறதுக்கு எப்படி வந்து ஸ்டோன்ஸ்லாம் வைக்கணும்னா ஃபஸ்ட்டு ஸ்மால் ஸ்டோன், அதாவது சிங்கிள் ஸ்டோன், அண்ட் தென் பிக் ஸ்டோன். ஸோ இதை மாதிரி ஆல்டர்னேட் பண்ணி வச்சிடணும். 2 பெண்டன்ட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு ஜம்ப்ரிங்கை நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம 2 பெண்டன்ட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் பெண்டன்ட்டையும் ஒரு பிக் பெண்டன்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஸோ இந்த பக்கம் இருக்கிற கார்னர் ஹோல்ஸையும் அந்த ஸ்மால் பெண்டன்ட்டில் இருக்கிற ஒரு கார்னர் ஹோல்ஸையும் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் வீடியோஸில் பார்க்குற மாதிரியே நீங்கள் ஒரு 2 ஹோல்ஸையும் ஜாயின் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதே மாதிரியே 6 ஸ்மால் பெண்டன்ட்டையும் 5 பிக் பெண்டன்ட்டையும் நம்ம இதே மாதிரி கனெக்ட் பண்ணி எடுத்துக்கணும். நெக் செட்டை மேக் பண்ணதுக்கப்புறமா ஸோ பேக் ஹூக் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ 2 பக்கத்துலேயும் கார்னர்ஸ் இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் ஒரு சைடில் வந்து அட்ஜஸ்டபிள் செயின்ஸ் போடணும். வித் த ஹெல்ப் ஆஃப் ஜம்ப்ரிங் வச்சு தான் நம்ம அட்டாச் பண்ண முடியும். ஸோ ஒரு சைடில் வந்து செயின் அட்டாச் பண்ணிடணும், அனதர் சைட்லையும் செயின் வித் ஹூக் இருக்கும். ஸோ அதையும் நம்ம அட்டாச் பண்ணிடணும். ஸோ இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு செட்டோட கம்ப்ளீட் இது முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கீழே லோரியல்ஸ்லாம் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றதை மட்டும் நம்ம பார்ப்போம். இந்த லோரியல்ஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணுறதுல 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஜம்ப்ரிங் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஹோல்ஸ்லேயும் ஜம்ப்ரிங் யூஸ் பண்ணி லோரியல்ஸை வந்து போட்டுட்டு எத்தனை லோரியல்ஸ் வேணால் நம்ம போடலாம். நான் வந்து இங்கே 3 லோரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். அந்த நெக் செட்டுக்கு கீழே இருக்கிற ஹோல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம லோரியல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து இப்போ 3 லோரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஒரு ஹோல்ஸ்லேயும் ஜம்ப்ரிங்கில் லோரியல்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஹோல்ஸில் போட்டு அண்ட் தென் ஜம்ப்ரிங்கை லாக் பண்ண வேண்டியதான். இந்த ஸ்டெப்பில் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஜம்ப்ரிங்கை நம்ம க்ளோஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் அந்த ஹோல்ஸ் வழியாக லோரியல்ஸ்லாம் கீழே விழுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து நிறைய கஸ்டமர் சைட்லேருந்து கம்ப்ளைண்ட்ஸுமே வருது. ஆனால் நீங்கள் நிறைய டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜம்ப்ரிங் வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஃபியூ லோரியல்ஸ் வந்து கீழே விழுறதுக்குமே சான்சஸ் இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வேறு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மெத்தடையும் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். உங்களுக்கு இதில் 2த்தில் எது யூஸ்ஃபுல் ப்ளஸ் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லோரியல் மேக் பண்ணுறதுக்கானது தான் ஃபியூஸ் ஒயர் சொல்லுவாங்க. அந்த ஃபியூஸ் ஒயரில் ஸோ பீட்ஸ் வச்சு நாங்கள் தனியாகவே செப்பரேட்டாக வச்சுருப்போம். ஸோ அந்த ஃபியூஸ் ஒயரில் ஒரு பீட்ஸ் வந்து போட்டுட்டு அண்ட் தென் ஒரு லோரியல் பீட்ஸ் போட்டுட்டு எந்த ஹோல்ஸில் வந்து நம்மளுக்கு டிசைன்ஸ் வேணுமோ அந்த டிசைன்ஸில் இன்சர்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு லோரியல் பீட்ஸை நம்ம போட்டுட்டு அண்ட் தென் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம் பார்த்திங்கன்னா அந்த பீட்ஸை வச்சு பில்லர் வச்சு நம்ம ரிமைனிங் இருக்கிற அந்த ஒயர்ஸை வச்சு லாக் பண்ணிடணும். ஸோ ஒரு சுற்றினாலே போதும், அதுவே grip ஆகிடும். ஸோ நீங்கள் இப்போ வீடியோஸில் பார்க்குற மாதிரி நீங்கள் மேக் பண்ணாலே போதும். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் செய்ய வந்து உங்களுக்கு இது ப்ராக்டிஸ் ஆகி ஃபாஸ்ட்டும் வந்துடும். நம்மக்கிட்ட இதுக்கான எல்லா ப்ராடக்ட்ஸுமே அவைலபிளாக இருக்குது, நம்ம பேஜில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி இதுக்கான ரா மெட்டீரியல்ஸும் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே இந்த பெண்டன்ட்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கிற கீழே இருக்க ஹோல்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இதே மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மெத்தடை வந்து இதுக்குன்னு இல்லாமல் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். எந்தெந்த பெண்டன்ஸ்க்கெலாம் வந்து கீழே லோரியல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, பிக் பெண்டன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, எதுக்கு வேணால் நம்ம இந்த ஐடியாஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஃபியூஸ் ஒயரும் 3mm பீட்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். ஸோ அது எல்லாமே நம்ம பேஜில் அவைலபிளாக இருக்குது. இந்த செட்டு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடும். நம்ம பேஜில் ரீட்டைல் ஹோல்சேல் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. இன்விசிபிள் ஜுவல்லரி, ஆன்டி டார்னிஷ் ஜுவல்லரி, இந்தமாதிரி ஜாடு கலெக்ஷன்ஸ் மேக் பண்ணுற ஜுவல்லரி, பெண்டன்ஸு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. 2000+ பெண்டன்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
உங்களோட ஆர்டர்ஸை டேரெக்டாக வெப்சைட்லேயும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த நெக் செட் ஃபுல் செட் வேணும்னாலும் இல்லை இந்த ஜுவல்லரி மேக் பண்ணுறதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மோர் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்.